அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் விளாக். எங்க போறோம்னு தானே பார்க்குறீங்க. இவ்ளோ அழகா கண்ணாடியெல்லாம் போட்டு ஷோக்கா கிளம்பியாச்சு. எங்க போறோம்? நாங்க ஒண்ணு ஷாப்பிங் பண்றதுக்காக போவோம். இல்லாட்டி சாப்பிடறதுக்காக போவோம். இங்க பொதுவா எங்க போணும்னாலும் நமக்கு இந்த 2 வேலைக்காக தான் வெளிய போற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஷாப்பிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற பொருள் தான். மந்த்லி எப்பயுமே வாங்கக்கூடிய டிமார்ட் ஷாப்பிங் தான். இந்த விளாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நெறைய கிச்சனுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ்லாம் நெறைய உங்களுக்கு டிமார்ட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்மளுடைய விளாக நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தன பேத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்ப விளாக்குள்ள போயிடலாமா? பொதுவா ஷாப்பிங் பண்றது அப்டின்னாவே எனக்கு அந்த ஈவினிங் டயத்துல போனா தான் ரொம்ப பிடிக்கும். மதியம் டயத்துலலாம் போறது, ஷாப்பிங் பண்றது, அப்புறம் அந்த 11:00, 12:00 போறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்குமே டிமார்ட் போறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து மதிய டயத்துலலாம் கூப்பிடுவாங்க. என்னைய மதிய டயத்துலலாம் ஆள விட்டுருங்கப்பா. எனக்கு வந்து மதியானம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டயர்டா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுமா. பொதுவா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே அப்படிதான். ஸோ அதே மாதிரி தான் நானும். ஈவினிங் டயத்துல வர்றதுல இன்னொரு காரணமுமே இருக்கு. எப்படியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டின்னர் வெளிய சாப்பிட்டுறலான்ட்டு ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். ஏன்னா, நம்ம இப்ப இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கால் வலிக்க போய் நின்னு தோசையோ, சப்பாத்தியோ சுட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதையே சாக்கா வச்சு அப்படியே டின்னர வெளிய முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். அவரும் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசிக்கிட்டே வராரு. வேற வேலையே இல்ல. எங்க போனாலும் ஃபோன் தான். இந்த மாரி பிசினஸ் மேன்ஸ்க்குலாம் நம்ம ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ, இப்ப என்ன யாரு வீடியோ கவர் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி கேமராமேனுமே நம்ம கூட வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையன் தான். ஸோ, எப்ப டிமார்ட் ஷாப்பிங் போனாலும் சார் எங்க கூட வந்துருவாரு. ஃபுல் அண்ட் சப்போர்ட்டா, ஹெல்ப்பா எனக்கு டிமார்ட்ல எல்லாமே வந்து ட்ராலியெல்லாம் தள்ளிட்டு வரது. நான் எடுத்து குடுக்குற பொருள்லாம் அழகா, நீட்டா அட்டை பண்றது. அட்டை பண்றது மீன்ஸ் கன்னடத்துல அட்டை பண்றதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுக்கி வைக்கிறது. ஸோ, அப்படியே டிமார்ட்ல ஷாப்பிங் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஆயில் கேன் பார்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, பெருசா இருந்துச்சு. தூக்கவே முடியல. இவ்ளோ ஆயில வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதிலேயே தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, இதெல்லாம் பெரிய ஃபேமிலிக்கு தான் யூஸ் ஆகும். ஆயிலே யூஸ் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து அதிகமா யூஸ் பண்றது தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தான். ஸோ, அப்படியே கிச்சன் கேட்ஜெட்ஸ்லாம் பார்த்தரலாமா? நான் டிமார்ட்டுக்கு எப்ப வந்தாலும், இந்த மாரி கிச்சனுக்கு தேவையான பொருள்ல ஏதாவது ஒண்ணாவது கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன். அன்னைக்குன்னு பார்த்து இந்த மாரி பிளேட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அ ஹஸ்பண்டுமே சரி ஓகே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன்னா டிமார்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து நமக்கு பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல லீஃப் மாரி அழகா இருக்கு. நெறைய கலர்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து லாஸ்ட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கலர் வாங்கியிருக்கேன்னா, ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்கேன். இப்ப என்னோட ட்ராலிய நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் வாங்கியிருக்க ஐட்டம் எல்லாம் கச்சா முச்சான்னு இல்லாம நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவான். அந்த வேலையெல்லாம் பண்றது என் பையன் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பவுல் செக்ஷன்ஸ்க்குலாம் வந்தேன். எப்ப டிமார்ட்டுக்கு வந்தாலும் இந்த இடத்துக்கு வராம வர வேலையே கிடையாது. கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்குறதுல அப்பா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அடிச்சுக்க யாருக்குமே முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து எல்லா பவுல்ஸுமே பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே உங்களுக்காக கொஞ்சம் வீடியோஸுமே நெறைய எடுத்துட்டேன். பார்க்கறதுக்கு எல்லாமே கியூட்டா, அழகா ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, இன்னுமே மறுபடியும் வாங்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கிற கிச்சன் கபோர்ட்ல வந்து இடமே பத்துறதில்ல. இன்னும் ஒரு கபோர்டே தனியா பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து கிச்சனுக்கு வாங்குற ஐட்டம்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வாங்கி வைக்கணும்னு சொல்லி நெறைய சொல்லுவாரு. ஸோ, அவரு ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. நாங்களுமே வந்து வீடியோ எடுத்துட்டு, இந்த கலர வாங்கலாம், அந்த கலர வாங்கலாம்ன்னு மாத்தி மாத்தி ஒரே கன்ஃப்யூஸ் பண்ணி, அப்படியே வேணான்ற மாரி கன்ஃப்யூஸ் பண்ணி கூட்டு வந்துட்டேன் நைஸா. ஆமா, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஆர்டிஃபிஷியலா இருக்கனால அப்பப்போ வந்து அதில டஸ்ட் எல்லாம் உட்காருது. அதெல்லாம் கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி வைக்கிறது, அதே ஒரு பெரிய ரொட்டீனா இருக்கு. ஆனால் நமக்கு கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்குறதுனா மட்டும் அது எப்படின்னே தெரியல. அந்த மாரி ப்ராடக்ட் நம்ம வீட்ல நெறைய இருந்தாலும், மறுபடியும் ஒண்ணொண்ணு புதுசு புதுசா கலரா வரத பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டா இருக்கேன்னு சொல்லி வாங்கிருவோம். நம்ம எல்லா லேடீஸுமே மோஸ்ட்லி அப்படிதான். நானுமே அதே மாதிரி தான். இப்ப இந்த கிளாஸ் பாட்டில் பார்த்தீங்களா, அவ்ளோ அழகா இருக்கு. வெறும் ₹79 தான். நல்ல வந்து குவாலிட்டியாவும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட்ட்டயுமே காட்டிட்டு, சரி ஒண்ணு வாங்கிக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த கிளாஸ் பாட்டில் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி காய்ச்ச எல்லா கிளாஸ் பாட்டிலுமே நல்ல சூப்பரான அஃபோர்டபிள் பிரைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, ₹89க்கு சூப்பரா இருக்கு. இதுவுமே ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. நல்ல லிட் எல்லாம் சூப்பரா குடுத்துருந்தாங்க. ஆனாலும் எனக்கு அந்த கலரா இருந்த கிளாஸ் பாட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி முடிச்சாச்சு. டிமார்ட்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லிக்விடுக்குலாம் நெறைய ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. டிமார்ட்ல பொதுவாவே எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆஃபர் இருக்கும். ஒண்ண விட ஒண்ணு ரேட் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா, என்னதான் ரேட் கம்மியா கிடைச்சாலும் நமக்கு வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து
வந்து மெயினா பார்த்து வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் தான் வாங்கியிருக்கேன். ஃபேப், ரின்னு இதெல்லாம் வந்து நெறைய கம்மியாவே இருந்துச்சு. அத விட லோக்கல் பிராண்டுமே இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு அவ்வளவா குவாலிட்டியா தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்பவுமே சர்ஃப் எக்ஸல் வாங்கி வாங்கி பழக்கமானனால நான் சர்ஃப் எக்ஸலே 4 லிட்டர் பேக் வாங்கிட்டேன். அதுக்குமே வந்து ஆஃபர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு பெட் கவர்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கவர் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட பெட் வந்து கிங் சைஸ் பெட். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோஃபேப் கிளாத்ல வந்து நெறைய கலர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்துச்சு. காட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நான் இங்க விழுந்து விழுந்து பெட் கவர் பார்த்துட்டு இருக்கேன். மனுஷன் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அப்பப்ப ஷாப்பிங் பண்ணும்போது நம்மள இந்த மாரி ஃபன்னியாவும் ஹேப்பி பண்ணி விட்டுருவாரு. இந்த வீடியோ ஃபன்னியா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் அதை கிளிப்பையுமே வந்து கட் பண்ணாம அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு வழியா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த பெட் கவரும் வாங்கல. ஏன்னா வந்து ரேட்டுமே எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தெரிஞ்சுச்சு. இதுக்கு மீஷோலயே சூப்பரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, செப்பலு, டவலு, ஷர்ட்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லா ஐட்டமுமே இருக்கு. ஸோ அதையுமே எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பார்த்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ கிரின்ச்சு. ஸோ ஒரு ஷூவுமே வாங்கிக்கிட்டாரு. அப்படியே அங்க அவருக்கு ஒரு ஷர்ட்டுமே வாங்கி முடிச்சுட்டோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்களுடைய ஷாப்பிங் முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பில்லிங்க்காக வந்தோம். பில்லிங்க்கு வர இடத்துல இந்த கார் வந்து அந்த காலத்து கார் மாரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் உடனே வாங்கி ஷோகேஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சரி அவர ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்க விடாம தடுத்துட்டோம். இந்த காரையும் வாங்க விடாம தடுத்தோம்னா, கண்டிப்பா நமக்கு டின்னருக்கு ஆப்பு வச்சாலும் வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு கலர் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஆரஞ்சு கலர் கார் வாங்கிட்டோம். இந்த கார வந்து பார்த்துட்டு பையன் வந்து எனக்கு விளையாடுறதுக்கா அப்படின்னு கேட்டான். "உனக்கு எதுக்குடா விளையாடுறதுக்கு இந்த வயசுல காரு? நீ பெரிய பையன் ஆயிட்டல்ல. இது வந்து ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக அத்தா வாங்கியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கார் வந்து நான் உங்களுக்கு வீட்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது கூடவே வாங்குன ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பில்லிங் போட்டு முடிச்சாச்சு. நம்ம டிமார்ட்குள்ள வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வருவோமோ, போம்போது அத விட ஆப்போசிட்டா ஃபுல் டயர்டோட தான் போவோம். போகும்போது நமக்கு இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே இலவசமா வந்துரும். அது என்னமோ தெரியல டிமார்ட்குள்ள போயிட்டு வந்தா மட்டும் அப்படிதான் இருக்கு. என்ன மாரி யாருக்கெல்லாம் இடுப்பு வலி, கால் வலி இலவசமா வருதுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப அப்படியே டின்னருக்காக வெளிய வந்தாச்சு. இப்போ வந்து எங்க ஊர்ல நியூவா ஓப்பன் ஆயிருக்க பை டிஃபன்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதாவது சாமியோட சிலைகள்லாம் நெறைய வந்து பார்க்கறதுக்கு லைவா வச்சிருந்தாங்க. நியூ ஹோட்டல் அப்படிங்கிறனால ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வந்தோட்டியே நாங்களுமே வந்து கீ ரோஸ்ட்டு, சாதா தோசை, கீ பொடி தோசை இந்த மாரி ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடயே அந்த ஹோட்டல்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ் பன்னீர் ரவா ரோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையுமே ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது ரவா ரோஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. எங்க ஊர்ல ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ரவா ரோஸ்ட் கிடைக்கும். ஃபிஷ்ஷ வந்து ரவா ரோஸ்ட் பண்ணி குடுப்பாங்க. அது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதே மாரி பன்னீர பண்ணியிருந்தாங்க. வேற லெவலா இருந்துச்சு. நான் ஃபிஷ் சாப்பிடுறேனா, பன்னீர் சாப்பிடுறேனானே எனக்கே தெரியல. அதோட மட்டும் இல்லாம சர்வ் பண்ணவங்களும் அவ்ளோ கைண்டா சர்வ் பண்ணாங்க. இவங்க தான் அந்த சர்வ் பண்ண லேடி. நமக்கு நியூ ஹோட்டல் அப்படிங்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையான டேஸ்டியான ஃபுட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்வ் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா எல்லாருமே ஒரு கிரேப் ஜூஸுமே வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போகும்போதும் அங்க சர்விங் நல்லா இருந்தா எனக்கு அவ்ளோ ஒரு ஹேப்பியா இருக்கும். நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி சர்வ் பண்ணாங்க. என் பையனுமே விரும்பி அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டான். பிள்ளைங்களுக்குமே தேவையான ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்ப வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் டேலேருந்து கன்டின்யூ ஆகுது. நான் என்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன ஐட்டம் எல்லாம் நான் என்ன மாரி பேஸ்ல வாங்குறேன், அத எப்படியெல்லாம் வந்து 1 மந்த்க்கு எனக்கு போதுமா, போதாதா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டேட்ஸ் வாங்கியிருந்தேன் என்னுடைய மாமியாருக்காக. அப்புறம் நான் இந்த பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டுமே ப்ளூ கலர் வாங்கியிருந்தோம். இதுவுமே நீங்க வீடியோல ஃபர்ஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அந்த பிளேட் வந்து நல்லா வந்து குவாலிட்டி நல்லா வெயிட்டா நல்லா இருந்துச்சு. அந்த ரேட்ட விடவே நல்லா வந்து காஸ்ட்லியா இருக்க வேண்டிய ரேட் வந்து ரொம்ப கம்மியா நமக்கு டிமார்ட்ல தான் கிடைக்கும். அப்படியே பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பரு, அதுக்கப்புறம் வைப்ஸு, ஸ்காட்ச் பிரைட்டோட வைப்ஸ் தான் யூஸ் பண்றேன் நானு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ஒண்ணொன்னா இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கார் வந்து பார்த்தீங்களா, எவ்ளோ அழகா இருக்கு. இந்த கார் தான் வாங்கியிருந்தோம். சரி டிவி கிட்ட ஷோகேஸ்ல வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரண்ட் வந்து பார்க்கறதுக்கு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. இது ஓல்டு காலத்துலலாம் ராஜாங்கலாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கார் மாரி இருந்துச்சு. அப்படியே இப்ப டெய்ரி ஐட்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அமுல் பட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொசருல்லா சீஸ் இது வந்து 1/2 கேஜி பேக்கு ₹350 வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குவான்டிட்டியாவும் இருக்கு. நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. 1/2 கேஜிக்கு 350 அப்படிங்கிறது பரவால்ல. இதுவே நான் வந்து அமுல்ல வாங்குனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம்ஸுக்கே எனக்கு வந்து 120 என்னமோ விழுகும். இது வந்து 1/2 கேஜி இருக்கு டோட்டலா. அப்படியே அமுல் பட்டர் அதாவது இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு எனக்கு தேவைப்படும். ஸோ, அதுக்காக எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் ஸ்லைஸ்டு சீஸுமே வாங்கிருவேன். ஏன்னா வந்து நான் வந்து சாண்ட்விச்லாம்
இதெல்லாம் பண்ணும்போது ஸ்லைஸ்டு சீஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக. அப்படி பன்னீர் வந்து நந்தினி பன்னீர் தான் வாங்கியிருக்கேன். மில்கி மிஸ்ட் பன்னீர் இன்னுமே நல்லாருக்கும். எனக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர விட அ இப்போலாம் ரீசென்ட் டேஸ்ல நந்தினி பன்னீர் தான் பிடிக்குது. ஓடோனில் ஜெல் பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன் 2 பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற மாரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டா மேரி பிஸ்கட், அப்புறம் ஜிம் ஜாம் பாப்ஸ் இந்த மாரி பிஸ்கட்ஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப வாங்க மாட்டேன். பிஸ்கட் பொதுவா விரும்ப மாட்டாங்க. கிரீம் பிஸ்கட்ல பையன் ஓரியோ எடுத்தான். ஓரியோ வேணாம் இந்த மாரி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஜாம் தான் வாங்கி குடுத்தேன். அதுக்கப்புறம் பிரெட் ஸ்ப்ரெட் அவங்களுக்கு எப்பயுமே மந்த்லி ஒரு டைம் இந்த பிரெட் ஸ்ப்ரெட் வேணும். அது ஒரு பாக்ஸ் வாங்குனோம்னா நமக்கு 1 மந்த் 1 1/2 மந்த், 2 மந்த் கூட எனக்கு ஒரு தடவ வரும். இந்த மாசம் வாங்குனா அடுத்த மாசம் வாங்க தேவையில்லன்ற மாரி. ஒரே ஒரு மயோனைஸ் மட்டும் வாங்கிட்டேன். அது எப்பயாவது அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும்போது. அப்புறம் ஜிஆர்பி நெய் சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டீ தூள் அப்படின்னாவே நமக்கு 3 ரோசஸ் தான். அதிலயே வந்து பார்த்தீங்களா, இன்னைக்கு டீ தூள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோனியோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. ஸோ இவரும் இந்த 3 ரோசஸ் டீ தூளுக்கு விளம்பரத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் விம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறது எல்லோ கலர் தான் யூஸ் பண்றேன். கிரீன் வாங்குறத விட எல்லோ கலர் வந்து பாத்திரத்தில ஒட்டாம, அந்த வெள்ள வெள்ளையா படியாம ரொம்ப நல்லாருக்கு. ஈஸியா கரையுது. ஸோ ரொம்ப கொல கொலன்னு வந்து கரையாது. மீடியமா நமக்கு வந்து கரையும். ஸோ ரொம்பவே நல்லாருக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிற சோப்பு அண்ட் சிக்கன் கபாப் மசாலாலாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருந்துச்சு. இந்த பிராண்ட் ஏ1 பிராண்ட் நான் எப்பயுமே வாங்குறது தான். ஸோ அதே மாரி சிக்கன் கபாப் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஆச்சியில மட்டன் மசாலா ஒரே ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஏதாவது சமைக்கும்போது லைட்டா கூட சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ஆச்சியில வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கபாப் மசாலாலாம் இருக்கு. பட் ஆனா அத விட எனக்கு எங்க ஊர் ப்ராடக்ட் தான் பிடிக்கும். ஸோ அதனால அதே வாங்கிட்டேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆ வெள்ளை எள்ளு, கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம், ஏலக்காய் இதெல்லாம் வாங்கிக்குவேன். பட்டை மட்டும் எனக்கு அங்க வந்து சுருள் பட்டை தான் கிடைக்கும். ஸோ, அதனால சுருள் பட்டை எனக்கு யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல. ஸோ, அதனால சுருள் பட்டை வாங்குறதில்ல. டீக்கா லால் பவுடர் எவரெஸ்ட் டீக்கா லால் நான் இதே தான் யூஸ் பண்றேன். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, அம்ரித் பேரிவாஸ் சுகரும், அப்புறம் ஜாகரி பவுடர் அம்ரித்ல, பேரிவர்ஸ்ல அதே தான் நான் யூஸ் பண்றேன் 2மே. சர்க்கரை வந்து பொதுவா ரொம்ப கம்மியா தான் வாங்குவோம். அதுவும் இந்த மந்த் சர்க்கரையே வாங்கல. சர்க்கரை ஆல்ரெடி இருந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கானா. மக்கானா பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுத்தா ரொம்ப ஹெல்தி. எங்க வீட்ல பெரிய பாப்பா மட்டும் தான் சாப்பிடுறா. மத்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. சரி அதனால சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். அதோட ஸ்மெல் வந்து பிடிக்கிறதில்ல. அது கூடவே பொட்டுக்கல்ல அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் 1/2 கேஜி இந்த மாதிரி ஐட்டமும் வாங்கியிருக்கேன். அப்புறம் பயிறுல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சுண்டல், அப்புறம் மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொச்சப்பயிறு வந்து ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்துருவேன். பாசிப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ்ல வாங்கிக்குவேன். அப்புறம் கிசான் ச சாஸ் வாங்கியிருந்தேன் ஸ்வீட்டி அண்ட் ஸ்பைசி. அ இது வந்து அமிர்தாஜன் தைலம் அத்தைக்காக. இந்த மாரி எல்லா பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. இந்த கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் மட்டும் இந்த டபுள் பேக் இருக்கிற மாரி வாங்கிக்குவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 2 பேக்குக்கு மேலேயே தான் ஆகுது. ஸோ, அதனால எனக்கு இது 1 மந்த் ஃபுல்லா வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த 1 மந்த்துக்கு ஃபுல்லான தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்குறதுக்கு டோட்டலா எனக்கு வந்து இன்னைக்கு இந்த தடவ ஷர்ட்லாம் வாங்குனனால 9000 வரைக்கும் ஆச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேகியுமே வந்து 4 பேக் இருக்கிற மாரி நான் 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். வாரத்துல 1 நாள் வந்து கண்டிப்பா மேகி செஞ்சு குடுப்பேன். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால. அது எனக்கு 4 பேக் வாங்கும்போது 4 வீக்குக்கு சரியா போயிரும். அப்படியே கோகனட் ஆயில், சூர்யா கோகனட் ஆயில். இப்ப கோகனட் ஆயிலோட விலை இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப வந்து லிட்டர் ரூ. 350. லாஸ்ட் டைம் நான் வாங்கும்போது ரூ. 450 கிட்ட இருந்துச்சு. அப்படியே ஒரு 1/2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் அண்ட் 2 லிட்டர் கடலெண்ணெய். கடலெண்ணெய் இந்த மாரி பாக்கெட்ல தான் கிடைக்கும். செக்காட்டு கடலெண்ணெய்லாம் இல்ல. ஃப்ரீடம் கடலை எண்ணெய் ரொம்பவே நல்லாருக்கு. ஸோ இதயம் நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் வாங்குனா 1 மந்த்துக்கு எனக்கு போதுமான மாரி இருக்கும். அது கூடவே ஒரு பாக்கெட் கல்லுப்பு இந்த மாரி வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு. இந்த 9000யும் நான் வந்து அப்படியே வந்து பேமெண்ட்டெல்லாம் பே பண்ணல. நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ கிரெடிட் கார்ட்ல யூஸ் பண்ணிட்டோம்னா, இந்த மாசம் பே பண்ணேன்னா, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் 10க்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்றேன். கிரெடிட் கார்ட் வாங்கி யூஸ் பண்றது அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் கிடையாது. நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா, கிரெடிட் கார்ட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மந்த்லி கிராசரி வாங்குறது எல்லாமே கிரெடிட் கார்ட்ல தான் வாங்குவேன். இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ம் அ ப துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து லூஸ்ல வாங்கி அந்த மாரி ஒயிட் பேக்கெட்ல குடுத்துருவாங்க. கூடவே 1 கேஜி ரவா, 1 கேஜி இட்லி ரவா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சூன்ல கடலை மாவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. நான் ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் லூஸ்ல வாங்குவேன். அது வந்து குவாலிட்டியாவும் இருக்கும். துவரம் பருப்புலாம் எனக்கு லூஸ்ல வாங்குறதே ரொம்ப நல்லாருக்கும். ஸோ, அதனால. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அரிசி மாவு ஊர்லேருந்து அரைச்சுட்டு வந்தது காலியாயிருச்சு. அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அம்மா கேட்டாங்க ஃபோன்லயே, "அரிசி மாவு இருக்கா? காலியாயிருச்சான்னு?" காலியாயிருச்சுன்னு சொல்லியிருக்கேன். "நீ ஊருக்கு வா அரைச்சு தரேன்னு" சொல்லியிருக்காங்க. இன்னும் ஊருக்கு போனா தான் அரைச்சுட்டு வரணும். அது கூடயே ரெட் அவலு, அதுக்கப்புறம் ராகி மாவு இந்த மாரி தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. மக்ருனி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். பாஸ்தா பிள்ளைங்க
விரும்பி சாப்பிடுறாங்க. ஒண்ணு வந்து பெரிய சைஸ்ல, ஒண்ணு வந்து குட்டி சைஸ்ல. ஹஸ்பண்ட்க்கு வந்து சின்ன சைஸ் பாஸ்தா தான் பிடிக்குது. ஸோ, அதனால கொஞ்சம் பெரிய சைஸும், கொஞ்சம் சின்ன சைஸும். அப்புறம் அனில் சேமியா. அனில் சேமியா அந்த ப்ளூ பாக்கெட்டு, கிரீன் பாக்கெட் எல்லாமே இங்கேயுமே கிடைக்கும். ஸோ, அதனால பெரிய பாக்கெட்டாவே 2 வந்து அனில் சேமியா வாங்கியாச்சு. வாரத்துல 1 நாள் சேமியானுமே செஞ்சுருவேன். நம்ம வீட்ல வந்து மாவாட்டி வச்சு செய்றது ரொம்ப கம்மி தான். மாவாட்டுனாலும் 2 டூ 3 நாள்ல காலியாயிடும். அதனால நைட்டு டின்னருக்கு இந்த மாரி பாஸ்தா, சேமியா இதெல்லாம் செஞ்சு வந்து காலத்த ஓட்டிர்றது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ரை பண்ற ஆயில் வந்து டோட்டலா 3 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம் நெறைய மீன் பொரிக்கிறதுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ, அதனால அது மட்டும் 3 லிட்டர் வாங்கிட்டேன். சமைக்கிறதுக்கு, பொரியலுக்கு, குழம்புக்கு இதெல்லாம் ஊத்துறது கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மட்டும் தான். அப்படியே இந்த தடவ பொரியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒயிட் கலர் பொரி. எங்க ஊர்ல ரெட் கலர் பொரி தான் கிடைக்கும். இங்க டிமார்ட்ல ஒயிட் கலர் பொரி கிடைச்சனால அதுவுமே வாங்கியாச்சு. அண்ட் வந்து டாய்லெட் கிளீனர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டோமெக்ஸு ஃப்ளோர் கிளீனர் இது எல்லாமே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் 4 லிட்டர் பேக் வாங்கியிருக்கேன். இந்த 4 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் எனக்கு கண்டிப்பா 2 மந்த்ஸ்க்கு வரும். இதில வந்து ஆஃபர் வந்து 168 வரைக்கும் எனக்கு ஆஃபர் கிடைச்சிச்சு. ஸோ, அதனால ஆஃபர்ல வாங்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிகிரெயின் ஆட்டா பில்ஸ்பெரில எல்லா தானியங்களும் கலந்திருக்கிற மாரி வந்துருந்துச்சு. சரி இந்த தடவ இது வாங்கி பார்க்கலான்னு. எப்பயுமே ஆஷீர்வாது, பில்ஸ்பெரி இதில தான் எதையாவது மாத்தி மாத்தி வாங்குறதா இருக்கு. எல்லாமே டேஸ்ட் வந்து மோரோவர் ஒரே மாதிரி தான் இருக்கு. முந்தி காலத்து டேஸ்ட் மாரிலாம் வர்றதில்ல சப்பாத்தி. ஒரு அளவா தான் இருக்கு. சரி இப்ப அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இல்லையா உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட்டு டெய்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போயிட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவ்ளோ ஐட்டம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்டெய்னர்ல தான் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறேன். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிமார்ட்ல என்னுடைய வீடு திருவிழா அப்ப வாங்குனது. வீடு திருவிழா அப்ப 2 கண்டெய்னர் வாங்குனேன். இது வந்து டோட்டலா 20 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி. நம்ம அரிசி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ 2 கண்டெய்னர் வச்சிருப்பேன். ஒண்ணு வந்து சாக்லேட் கலர், இன்னொன்னு வந்து கிரே கலர். 2 கலருமே எனக்கு எனக்கு வந்து ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சு. சரி 2 பேத்துக்கும் மனஸ்தாபம் வேணாம்னு 2 கலர்ல 2 வாங்கியாச்சு. 20 லிட்டர் இல்ல சாரி 25 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி. ₹350 குடுத்து தான் நான் வாங்குனேன். இப்ப அது உங்களுக்கு பக்கத்துல தெரியுதா என்னன்னு தெரியல. ₹350 குடுத்து தான் வாங்குனேன். நல்ல ஒர்த்தான கண்டெய்னர். இந்த மாரி நெறைய கண்டெய்னர் டிமார்ட்ல இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இதுல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டப்பால பிளாஸ்டிக் கவர்ல வரக்கூடிய எல்லா ஐட்டமும் தனியா சேமியா, மக்ருனி, மேகி இந்த மாரி ஐட்டம்லாம் ஒரே இதுல போட்டு வச்சுட்டு, இன்னொரு டப்பால வந்து பாத்தீங்கன்னா மாவு, பருப்பு இது எல்லாமே ஒரே டப்பால போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. காலியாக காலியாக நம்ம வீட்ல கிச்சன்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான சேஃப்டியான லாக்குமே குடுத்துருப்பாங்க சைட்ல. இப்ப நான் அததான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன். நல்ல சேஃப்டியா லாக் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எறும்பு எதுவுமே உள்ள போகாது. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த 2 கண்டெய்னர் வாங்குனது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டின் மாரி இருக்கும் இல்லையா? அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது வந்த பின்னாடி இதில தான் யூஸ் பண்றேன். இப்ப நெறைய ஐட்டம்ஸ் வந்து இதில கவர் ஆகும். இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்க எல்லா ஐட்டமுமே இதில வச்சு முடிச்சுருவேன். டெய்ரி ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கிளீனர் இதெல்லாம் வந்து தனியா வச்சுருவேன். மாவு கோதுமை மாவு மட்டும் தனியா ஒரு பக்கெட் வச்சிருக்கேன். அதில போட்டு வச்சுருவேன். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பேக்கெட்டா வைக்கிறதெல்லாம் தனியா வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி கண்டெய்னர்ஸ் நீங்கலாம் வாங்கி யூஸ் பண்றீங்களா? உங்க உங்க வீட்ல நீங்க வாங்கக்கூடிய எல்லா ஐட்டமும் எந்த மாரி சேவ் பண்ணி வைக்கிறீங்க? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மந்த்லி கிராசரி ஐட்டம் எந்த மாதிரி வாங்குவீங்க? அப்படிங்கிறதையும் என் கூட மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதில்ல அப்படின்னா, இந்த மாரி கிரெடிட் கார்ட்ல யூஸ் பண்ணி வாங்கி பாருங்க. நமக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தைரியமா நெறைய பொருளுமே வாங்கலாம். இப்ப கையில காசு வச்சுட்டு வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒன்னொன்னா வாங்குனா பில் அதிகமாயிடுமோ? காசு இவ்வளோ தானே இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் கிரெடிட் கார்ட்ல வாங்கணும் அப்படின்னா வாங்கிர்லாம். நெக்ஸ்ட் மந்த் நம்ம கணக்கா அத போடவும் செய்யணும். கணக்கா அதுவுமே நெனப்புல வச்சுக்கோங்க. ஸோ, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். பொதுவா நம்ம பேங்க்ல வச்சிருக்க டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து கரெக்ட்டா நம்ம எந்த ஒரு பேங்க்ல லோன் வாங்குனாலுமே, எந்த ஒரு கடன் வாங்குனாலுமே, அத அவங்க குடுக்குற டேட்ல கணக்கா நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பே பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க மேலும் மேலும் நமக்கு நெறைய ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. ஸோ, அதுக்காக நான் வந்து கடை வாங்குங்கன்னு யாரையும் சொல்ல வரல. கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, அத யூஸ் பண்றது இல்ல அப்படின்னா, அத இந்த மாரி யூஸ் பண்ணலாம் நீங்க கிராசரிக்கலாம். நீங்க சேலரிட் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, இந்த மந்த் சேலரி எல்லாம் நமக்கு செலவாயிடும். கிராசரிக்குன்னு தனியா ஒரு ஐட்டம் வந்து இவ்ளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கிரெடிட் கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் சேலரி வரும்போது நீங்க ஈஸியா பே பண்ணிடலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிரெடிட் கார்ட். ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்ட் வாங்கி யூஸ் பண்றதுக்கு நானுமே ரொம்ப பயந்துகிட்டு தான் இருந்தேன். பட் ஆனா
கிரெடிட் கார்ட பொறுத்தவரைக்கும் அத யூஸ் பண்றத பொறுத்து தான் நமக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவேன். எனக்கு குரோசரி ஐட்டம் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல. நெறைய டைம் ஷாப்பிங் போம்போது கூட எனக்கு நெறைய யூஸ் ஆகும். நம்ம ஒரு சில ட்ரெஸ் எடுக்கலான்னு போவோம். 2 எடுக்கிற ட்ரெஸ் எடுத்துக்கு 4 எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாரி எடுக்க போம்போதெல்லாம் நமக்கு கையில காசு இல்லன்னா கொஞ்சம் தடுமாறாம கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா தைரியமா அத யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் பே பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் என்னோட விளாக் பார்க்குறவங்கலாம் நெனைக்கலாம், இவங்க அடிக்கடி ஷாப்பிங்லாம் போறாங்களே! இவங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு அப்டின்ட்டு அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. என் ஹஸ்பண்டே ஒரு பிசினஸ் மேன் தான். ஸோ எங்களுக்குமே நெறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நான் வந்து ஷாப்பிங் பண்றது அதிகமா இந்த மாரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் ஷாப்பிங் பண்றேன். நெக்ஸ்ட் மந்த் கணக்கா அதோட பேமெண்ட்டையும் போட்டுருவேன். ஸோ என்ன மாரி நீங்க யாராவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்றீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய குரோசரி ஐட்டம் எப்படி நீங்க பார்த்து ஷாப்பிங் பண்ணுவீங்க? மந்த்லி ஷாப்பிங்கா? டெய்லி ஷாப்பிங்கா? அப்படிங்கிறதையும் என் கூட மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்கிட்டு வந்த எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்து வச்சாச்சு. இன்னும் லிக்விடு, கோதும மாவு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், பாத்ரூம் கிளீனர் இதெல்லாம் வந்து செப்பரேட்டா ஒவ்வொரு கப்போர்டும் இருக்கு. அதுல வச்சுருவேன். மாவு மட்டும் தனியா ஒரு பக்கெட் இருக்கு. அதுல போட்டு வச்சுருவேன். ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு முடிச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள நமக்கு போதும் போதும்ன்னு ஆயிரும். வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அத வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து ஆர்கனைஸ் பண்றது அத விட பெரிய வேலை இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டோம்னா அப்பாடான்னு இருக்கும். ஸோ இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லையா? அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த விளாக ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய ஷார்ட்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த விளாக பத்தின உங்களுடைய தாட்ஸ் எதுவா இருந்தாலுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான லாங் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் லெட்ஸ் யூ பை சோஃபியா மன்சூர். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.